Welcome back to our channel. Today's topic, parts of speech. It used to construct sentence and communicate complete ideas. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை மேக் பண்ண இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து பேசிக் எலமெண்ட் ஃபார் இங்கிலீஷ். Okay, let's be discussed parts of speech. There are 8 types of parts of speech: noun, pronoun, verb, adjective, adverb, preposition, conjunction, and interjection. First topic, noun. Noun is a word that names a person, place, things, idea, or quality. Noun அப்படின்னா என்னன்னா, noun is a சிம்பிளாக சொன்னால் noun is a naming word. தமிழில் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் noun is a naming word. It denotes person, animal, place, things, idea. For example, girl, boy, David. இதுவெல்லாம் வந்து ஒரு பர்சன் டினோட் பண்ணுது. அதே மாதிரி அனிமல்ஸை வந்து டினோட் பண்ணுறதும், பிளேஸை டினோட் பண்ணுறதும். எக்ஸாம்பிள் தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, இதெல்லாம் பிளேஸ் டினோட் பண்ணுறது இல்லையா, இதெல்லாம் வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டாபிக், ப்ரொனவுன். ப்ரொனவுன்ஸ் ஆர் யூஸ்ட் தட் ரீப்ளேசஸ் நவுன்ஸ். இப்போ நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். என்ன வேர்ட்ஸ்லாம் வச்சு அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஐ, me, she, we, they, who, that, yours, his, her, it, etc. இதெல்லாம் வச்சு நம்ம நவுனுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சீதா இஸ் மை ஃப்ரெண்ட். இது வந்து ஒரு சென்டென்ஸ். சீதா அப்படின்றது நவுன். நெக்ஸ்ட்டு அவங்கள பற்றி நான் பேசும்போது சீதா இஸ் ஏ டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சீதா இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஷீ இஸ் டாக்டர். செகண்ட் நம்ம சென்டென்ஸ் அவங்கள பற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து சீதாவுக்கு பதிலாக ஷீ அப்படின்ற ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரீப்ளேஸ் ஆஃப் ஏ நவுன். நவுனுக்கு பதிலாக ப்ரொனவுனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ கேர்ளை குறிக்கணும் அப்படின்னா ஷீ ஆர் ஹர். அதே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா தெம் ஆர் தே. நான் லிவிங் திங்ஸை வந்து ஹிட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரொனவுன். இட்ஸ் நத்திங் பட் நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரொனவுன். ஓகே, நவுன்ஸ் ஆர் வேர்ட் தட் ரீப்ளேசஸ் ப்ரொனவுன். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் டாபிக், verb. A verb is a word that expresses an action or a state of being. Third topic வந்து verb. A verb is a word that expresses an action or a state of being. Together with noun, verb are the primary element of a sentence or phrase. ஃபர்ஸ்ட் நம்ம நவுன் அப்படின்றது எப்படி பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி வேர்ப் அப்படின்றது வினைச்சொல். வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஒரு ஆக்ஷன்ஸை வந்து டினோட் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ரன்ஸ் எவ்ரிடே. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. இப்போ ரன் அப்படின்றது வேர்ப். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள், ஷீ லைக்ஸ் டு டான்ஸ். இட்ஸ் நத்திங் பட் verb is denotes to action or being word. இதே மாதிரி write, read, play, இதுவெல்லாம் வந்து verb. ஃபோர்த் டாபிக் வந்து adjective. adjective அப்படின்னா என்னென்னா, an adjective is a word that expresses a noun. Adjective can tell what kind, for example, color, size, shape, smell, age or temperature. Adjective can tell how many, for example, number, words, few, many, some, several or none. Adjective can come before the word it describes, as in the brown monkey. Adjective can also follow the verb is or seems, as in the monkey is brown. Okay, it's nothing but நவுனை வந்து குவாலிஃபைஸ் பண்ணியோ இல்லைனா டிஸ்கிரைப் பண்ணியோ காமிக்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ்.
நவுனை வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் பண்ணி காமிக்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஓகேவா? அது எப்படிலாம் வந்து குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னா, அது கலரையோ இல்லை சைஸ், ஷேப், ஸ்மெல், ஏஜ் ஆர் டெம்பரேச்சர், இதுவெல்லாம் வந்து அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிற மாதிரி அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், த மங்கி இஸ் ப்ரௌன். அந்த மங்கி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரௌனாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து அந்த ப்ரௌன் அப்படின்றத வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, கிளியர்? அதே மாதிரி அந்த ரோஸ் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா, அந்த ரோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பியூட்டிஃபுல் வேர்ட் தான் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? அந்த நவுனை வந்து கொஞ்சம் குவாலிஃபை பண்ணி காமிக்கிறது தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அட்வர்ப். நவுனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி வேர்பை வந்து மாடிஃபை பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அட்வர்ப்ஸ் மாடிஃபை வேர்ப்ஸ், adjective or other adverbs. Most of the time வந்து verb, adjective and adverbs வந்து மாடிஃபை பண்ணி காமிக்கிறத வந்து adverb அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, adverb வந்து லாஸ்ட்டில் LYல முடியும். ஆனால் adjective அப்படி இல்லை இல்லையா? அட்வர்புக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு வந்து அட்வர்ப் வந்து லாஸ்ட்டில் LYல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஏட் ஸ்லோலி. அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ ரொம்பவே ஸ்லோவாக சாப்பிட்றாங்க. அவள் வந்து ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை, ஸ்லோலி அப்படின்றத வந்து அட்வர்ப். அந்த வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப். ஹீ ஸ்போக் குவைட்லி. ஷி டான்ஸ்ட் ஹாப்பிலி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடினா. அந்த டான்ஸை தான் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணு. டான்ஸ் அப்படின்றது வந்து வேர்ப் இல்லையா? அந்த வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது ஹாப்பிலி. அதுதான் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ப்ரிப்போசிஷன். Preposition, a word that shows a noun or pronoun position. It's good to be among friends. இதில் வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் குட் டு பி அமாங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் என்ன பார்த்தா ஒன்றுமே எக்ஸாம்பிள் போகலாம். ப்ரிப்போசிஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ரிலேஷன் பிட்வீன் ப்ரொனவுன் அண்ட் நவுன். நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை காமிக்கிறது தான் வந்து ப்ரிப்போசிஷன். இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நவுன் ஆர் ப்ரொனவுன் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஏதாச்சும் ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ரிலேட் பண்ணி காமிக்கிறது தான் ப்ரிப்போசிஷன். நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் இல்லையா? நிறைய படிச்சிருப்போம் நம்ம. இந்த புக் இஸ் ஆன் த டேபிள். அந்த ஆன் புக் வந்து எங்கே இருக்கா? டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆன்ட்டு தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த புக் அண்ட் த டேபிள் அது ரெண்டையும் வந்து ரிலேட் பண்ணுறது வந்து அந்த ஆன் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் தானே. அந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய ப்ரிப்போசிஷன் வேர்டு இருக்குது. டு, ஆஃப், ஃப்ரம், அகெயின்ஸ்ட், எபோ, அட், பிலோ அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இட்ஸ் குட் டு பி அமாங் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படி இருக்காங்களாம்? குட். அமாங்க சேர்ந்து இருப்பாங்க இல்லையா? அதுதான் வந்து அமாங் அப்படின்னு சொல்லுவோம். இட் வில் டேக் அரௌண்ட் an hour. இங்கே வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, அரௌண்ட் அப்படின்றத வந்து டைமை வந்து டினோட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி அமாங் அப்படின்றத வந்து லொக்கேஷன் டினோட் பண்ணாங்களோ அதே மாதிரி அரௌண்ட் அப்படின்றத வந்து டைமை டினோட் பண்ணுறாங்க. ஷீ லிவ்ஸ் வித் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் 4 cats. இங்கே வந்து அங்கே எப்படி ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. வித் அப்படின்னு யூஸ் பண்ணி, வித்ன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி. அடுத்தது கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன் இஸ் a word used to join two word, phrase or clause or sentence. clause, sentence ரெண்டுமே வந்து ஒன்று தான். ரெண்டுமே வந்து ஒரு சென்டென்ஸை மீன் பண்ணுறது தான். கன்ஜக்ஷன் அப்படின்னா ஒரு இணைப்பு சொல். ரெண்டு சென்டென்ஸையும் ரெண்டு ஃப்ரேஸ் ஆர் வேர்ட்ஸ், கிளாஸ் இதெல்லாம் வந்து
ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட் தான் வந்து கன்ஜெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், மோகன் ரன் ஃபாஸ்ட் பட் ஹீ மிஸ்டு த ட்ரெயின். மோகன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க, ஆனாலும் அவங்க ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த பட்ன்ற வேர்ட் வந்து அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணுது, ரிலேட் பண்ணுது இல்லையா. அது அந்த வேர்டை தான் நம்ம கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டூ அண்ட் டூ மேக் ஃபோர். இதில் வந்து அண்ட் அப்படின்ற கன்ஜெக்ஷன் வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறு என்னென்ன கன்ஜெக்ஷன் வேர்ட்லாம் இருக்குது அப்படின்னா, அண்ட், பட், ஆர், ஸோ, பிகாஸ், இஃப், while, since, that, although, though, yet, as soon as. இதெல்லாம் வந்து கன்ஜெக்ஷன் வேர்ட். டூ சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக இன்டர்ஜெக்ஷன். An interjection is a word used merely to express some sudden feeling of the mind. இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா நம்மளுடைய சடன் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் இன்டர்ஜெக்ஷன். இட் இண்டிகேட்ஸ் த எமோஷன்ஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஹுரே அவர் சைட் ஆஸ் ஒன். ஹுரே அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பினஸ் யூஸ் பண்ணுற ஒரு இன்டர்ஜெக்டிவ் வேர்ட். அதே மாதிரி ஹலாஸ், அவர் சைட் ஆஸ் லாஸ்ட். இது வந்து ஒரு சேட்னஸ்க்கு டினோட் பண்ணுற ஒரு இன்டர்ஜெக்ட் வேர்டு. ஹலாஸ் அப்படின்னா சேட்னஸ், ஹுரே அப்படின்னா ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ்லேயும் சேட்னஸ்லேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ். உஷ், ஐ ஹியர் சம்மன் கம்மிங். இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு எமோஷன்ஸையும் ஒரு சடன் ஃபீலிங்ஸையும் வந்து டினோட் பண்ணுறது தான் இன்டர்ஜெக்ஷன். இது வரைக்கும் நம்ம 8 டைப்ஸை பார்த்தோம் இல்லையா. அந்த 8 டைப்ஸையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். நவுன் அப்படின்றது பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து அசோகா, கிங், டெல்லி, சிட்டி, ரோஸ், சன், கோல்டு, கிளாஸ், ஹானஸ்டி, பாலிசி, இதுவெல்லாம் வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொனவுன் அப்படின்னா இட் ரீப்ளேசஸ் நவுன். he, she, it, they, this, that, these, those, இதெல்லாம் வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ் அப்படின்றது நவுனை குவாலிஃபை பண்ணி காமிக்கிறது. பியூட்டிஃபுல், டால், ஹாப்பி, இன்டெலிஜென்ட், பிரேவ், கைண்ட், ஜெனரஸ், ஃபன்னி. அதே மாதிரி வேர்ப் அப்படின்னு வினைச்சொல் அப்படின்னு பார்த்தோம். ரன், ஈட், ரைட், கில், கோ, இஸ், ஆர், ஆஸ், ஹேட். அட்வர்ப் அப்படின்றது இட் டிஸ்கிரைப்ஸ் வேர்ப், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். குயிக்லி, ஸ்லோலி, கேர்ஃபுல்லி, ஹாப்பிலி, லவ்லி, குவைட்லி, வெல், பேட்லி, ஈஸிலி. ப்ரிப்போஷன் அப்படின்னா டூ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ரிலேட் பண்ணுறது. இன், ஆன், அட், வித், ஆஃப், டு, ஃபார், அப்பான், ஓவர், அண்டர், பை. இந்த வேர்ட்லாம் வந்து ப்ரிப்போசிஷன் வேர்ட். அடுத்து கன்ஜெக்ஷன், இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டூ சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது கன்ஜெக்ஷன். அண்ட், பட், ஆர், நார், ஸோ, இட், ஃபார், பிகாஸ், ஆல்டோ, தோ. அடுத்து இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்றது இட் இண்டிகேட்ஸ் த எமோஷன்ஸ். என்னென்ன இன்டர்ஜெக்ட் வேர்டு இருக்குது அப்படின்னா வா, ஹோ, உஷ், ஹா, உப்ஸ், யா, ஹுரே, ஹலாஸ், ரவ், யூ, ஹே. இதெல்லாம் வந்து எமோஷன்ஸை இண்டிகேட் பண்ணுறது. அதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.